ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய சகலதும் அது எழுத தெரிஞ்சு வாசிக்க தெரிஞ்சு படிச்சு முத்தாலா செஞ்சு அதை மீட்டி ஆராய்ச்சி செஞ்சல்ல. இது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய ஒரு வஹி. எனவேதான் இந்த வஹி தான் இந்த இல்ம். நாங்க கற்றிருக்கக்கூடிய அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு வஹியுடைய இல்முடைய சிறப்பு. இந்த வஹியுடைய இல்ம அல்லாஹ் எப்படி கொடுத்தான் என்று சொல்லும் பொழுது, தன்சீலு மிர் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் இடமிருந்து அது இறக்கி வைக்கப்படுகிறது. கொண்டு வாரவர் யாரு? நஸல பிஹி ரூஹுல் அமீன், மிக நம்பிக்கைக்குரிய மிக கண்ணியமான மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். கொண்டு வந்து சேர்த்த இடம் எங்க? அலா கல்பிக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல, கல்புல. எதற்காக? லிதகூன மினல் முன்சிரீன், நீங்க முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹுடைய தண்டனைகளை எச்சரிக்கை செய்து, நரகத்தை எச்சரிக்கை செய்து, மறுவுலக வாழ்வில் யாரும் நஷ்டமடைந்து விடாமல் இருப்பதற்காக நீங்க இந்த வஹியுடைய இல்மை பாவிக்க வேண்டும். இந்த வசனத்துல குர்ஆன் இந்த இல்மு, இந்த இல்முடைய சனத், அந்த தொடர் அல்லாஹுடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புக்கு வந்து, இந்த கல்பிலிருந்து சஹாபாக்களுக்கு வந்து உலகத்துக்கு அல்லாஹ் அந்த அறிவை இல்மை விருத்தியாக்கினான். எனவே நாங்க இவ்வளவு காலமும் கற்ற இந்த அறிவு இருக்கிறதே, இவ்வளவு மகத்துவம் மிக்கது, இவ்வளவு சிறப்பு மிக்கது. அல்லாஹ் இந்த இல்ம, இந்த வஹியுடைய அறிவை ஒப்பிட்டு காற்று நேரத்துல மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு, குல் ஹல் யஸ்தவில் ஆமா வல் பசீர் அம் ஹல் தஸ்தவில் துலுமாத்து வன் நூர் அல் ஹை வல் மையித். அல்லாஹ் பாவிக்கிற வார்த்தைகள், கண் தெரியாதவரும் தெரிஞ்சவரும் சமமாகுவார்களா? குர்ஆனுடைய இல்ம் பெற்றவர்கள், தீனுடைய வழிகாட்டல் தெரியாதவர்கள், கண் பார்வையற்றவர்களும் பார்வை உள்ளவர்களும் சமமாகுவார்களா? இருளும் வெளிச்சமும் சமமாகுமா? எல்லாமே இருள். வஹியுடைய அறிவு வெளிச்சமானது. இந்த வெளிச்சமும் ஏனைய இருள்களும் சமமாக மாட்டாது. அல் அஹ்யா வல் அம்வாத், இறந்தவர்கள் உயிருள்ளவர்கள் சமமாகுவார்களா? அஃபமை யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹிஹி அஹ்தா அம்மை யம்ஷி சவியன் அலா ஸிராத்தி முஸ்தகீம். ஒருத்தர் தலையை கீழே போட்டு குனிஞ்சு கொண்டு ஒருவன் நடக்கிறார், முன்னுக்கு பாதை தெரியல, இன்னொருத்தர் நிமிந்து போறார், சமமாகுவார்களா? நிமிந்து போறவருக்கு பாதை தெரியும், குனிஞ்சு போறவருக்கு அவருடைய இடம் மட்டும்தான் தெரியும். இதுக்கு பேர் தான் வஹியுடைய அறிவு. எந்த அறிவுக்கும் ஈடாகாது, அது சமமாகாது. அவ்வளவு பெரிய ஒரு நிஅமத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு பாக்கியமாக தந்திருக்கிறார். இந்த வஹியுடைய அறிவை கற்றுக்கொள்றவங்க, கற்றுக் கொடுக்கிறவங்க அல்லாஹுடைய பார்வையில எப்படிப்பட்டவர்கள்? வானங்கள்ல உள்ளவர்கள், பூமியில உள்ளவர்கள், கடல்ல உள்ளவைகள், பூமியில உள்ளவைகள் எல்லாம், மரம் செடி கொடி மிருக இனங்கள் ஊர்வினங்கள், துஆ செய்து மை யுஅல்லிமுன் நாஸல் கைர், இந்த
ஹைரை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்காக துவா செய்வேன். உஸ்தாதுமார்கள் இந்த இல்ம கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுடைய சிறப்பென்ன, முழு உலகமும் அவர்களுக்காக துவா செய்யும். படித்துக் கொள்ளக்கூடியவர்கள், கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், மலக்குமார்கள் அவர்களை மரியாதை செய்கிறார்கள். ஹதீஸ்ல வருகிறது, மரியாதை செய்கிறார்கள், கண்ணியப்படுத்துகிறார். அன்பானவர்களே, இந்த இல்மு இப்படிப்பட்ட உயர்வு மிக்கது. கற்றுக்கொள்றது, கற்றுக் கொடுக்கிறது, இவைகளுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய சிறப்புகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான்.